இங்கே வந்து சிவன் கண் நாட்டு போட்டிருக்கோம். இங்கே சாதா நாட்டு போட்டுடலாம். இங்கே சாதா நாட்டு போட்டிருக்கோம். அடுத்து சிவன் கண் நாட்டு போட்டுடலாம். நம்ம இப்போ ஏணிப்படி முடித்து போடலை. ஏணிப்படி முடித்து போடாமல் நம்ம போட போகிறோம். அதனால் இங்கே சிவன் கண் முடிச்சு தான் போட்டிருக்கோம். இங்கே வந்து சாதா பின்னல் போட்டுடலாம், சாதா நாட்டு போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த 2 ஒயரையும் ஒன்றா வச்சு, ஃபஸ்ட்டு செகண்டு 2 ஒயர் இருக்குல்ல, 2 ஒயரையும் ஒன்றா வச்சு ஏணிப்படி முடித்து இந்த இதில் போடலை நம்ம. அதனால் 2 ஒயரை ஒன்றா வச்சு போட்டுருணும். இந்த ஒயரை கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே சாதா நாட் போட்டிருக்கோம். இங்கே வந்து சிவன் கண் நாட் போடணும். சிவன் கண் நாட்டு இங்கே ஏணிப்படி முடிச்சு போடாததுனால 2 ஒயரை நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணோம் லாஸ்ட்டில். இந்த ஒயரை நல்லா இழுத்து விட்டு இதை ஃபுல்லாக சொருவி விட்டுருணும். இப்போ வந்து இங்கே சிவன் கண் நாட்டு போட்டிருக்கோம். அடுத்து சாதா நாட்டு போடணும். இந்த 1 வருஷம் தான் இப்படி வரும் பாருங்கள். 1 வருஷம் போட்டாச்சு, ஒரு சுற்று போட்டாச்சு. ஒரு சுற்றில் கீழே பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு. இதே போல் தான் வரும், இதே போல் தான் வரும். அடுத்து மேலே போக சரியாக வந்துடும். இந்த வருஷம் 1 வருஷம் மட்டும்தான் இப்படி வரும் பாருங்கள். இதே போல் வரும். அடுத்து மேலே போக சரியாக வந்துடும். இப்போ வந்து இங்கே சாதா நாட்டு போட்டிருக்கோம். அடுத்து சிவன் கண் நாட்டு போடணும். சிவன் கண் நாட்டு, அடுத்து சாதா நாட்டு. அடுத்து சிவன் கண் நாட்டு. பாருங்கள், இதே போல் சுற்றி வந்து இங்கே வந்து பார்க்கலாம். இப்போ ஏணிப்படி முடிச்சு போடாமல் போட்டோம்ல, இங்கே வந்து பார்க்கலாம். பாருங்கள், ஒரு சுற்று போட்டு பார்க்கலான்னு சொன்னோம். ஒரு சுற்று போட்டாச்சு. இது வந்து ஏணிப்படி முடிச்சு போடாமல் போடுறோம் நம்ம. அதனால் பாருங்கள், இது சாதா நாட்டு. இப்போ இது சிவன் கண் நாட்டு.
இது வந்து நம்ம ஏணி பெட்டி முடிச்சு போடலைல, போடாமல் தானே போடுறோம். அதனால் 2 ஒயர் இங்கே வந்து 2 நாட்டை வச்சு போட்டோம். அதனால் இந்த 2 ஒயர் வந்திருக்கு. இதை வந்து நம்ம லாஸ்ட் வரையும் இந்த 2 ஒயரை வச்சு தான் போடணும். இப்போ வந்து இங்கே சாதா நாட்டு போட்டிருக்கோம். இங்கே வந்து சிவன் கண் நாட்டு போடணும். ரெண்டையும் ஒன்றா மடித்து வச்சுக்கோங்க. பாருங்கள், ரெண்டையும் ஒன்றா இதுக்குள்ளே விடணும். நல்லா டைட்டாக மட்டும் போட்டுருங்க. பாருங்கள், இதே போல் வரும். இந்த ரெண்டு வயரை வந்து லாஸ்ட்டு வரைய கூட முடிகிற வரைய போட்டு போகணும். இப்போ இங்கே சிவன் கண் நாட்டு போட்டிருக்கோம். இங்கே வந்து சாதா நாட்டு போடணும். அடுத்து சிவன் கண் நாட்டு. அடுத்து சாதா நாட்டு. அடுத்து சிவன் கண் நாட்டு. இப்படியே ஒரு சிவன் கண் நாட்டுன்ட்டா அடுத்து சாதா நாட்டு ஒன்று. சிவன் கண் நாட்டு, சாதா நாட்டு இப்படி மாறி மாறி வரும். இங்கே வந்து சிவன் கண் போட்டிருக்கோம். அடுத்து சாதா நாட்டு போடணும். இப்போ வந்து இங்கே அடி போட்டோம்ல, அடி போட்டுட்டு அடுத்து ஒரு சுற்று வரும்போது பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு. இதே போல் தான் சுற்றி வரும். பாருங்கள், பெரிய ஒட்டையாக இருக்குல்ல, இதே போல் தான் நம்மளுக்கு சுற்றி வரும். இது வந்து அடி போட்டது. இது மேலே சிவன் கண் நாட்டு போட்டுறது. இது மேலே இங்கே வந்து சாதா நாட்டு. பாருங்கள், சுற்றி அதே போல் தான் வரும். இதே போல் தான் வரும். இதுக்கு மேலே பாருங்கள், இந்த 2 லைன் வந்து சிவன் கண் நாட்டு போட்டிருக்கோம். இதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, இதே போல் தான் வரும். லாஸ்ட் வரையும் இதே போல் தான் வரும். பாருங்கள், இதே போல் தான் வரும் லாஸ்ட் வரைய. நம்ம வந்து இங்கே வந்து ஜாயிண்ட் பண்ணியிருக்கோம்ல, இங்கே வந்து ஆரம்பத்தில் ஜாயின் பண்ணோம்ல, அங்கே மட்டும் லாஸ்ட் வரைய 2 ஒயர் கொண்டே போகணும். பாருங்கள், இந்த 2 ஒயர் மட்டும் லாஸ்ட் வரை விடாமல் போட்டே வரணும். லாஸ்ட் வரை இதே போல் தான் நம்ம போட போகிறோம். இதே போல் இந்த 2 லைன் போட்டிருக்கோம்ல, இதே போல் தான் லாஸ்ட் வரைய போடணும். இது வந்து சாதா நாட்டு அடி, சிவன் கண் கூட மேலே வருது. இதுக்கு வந்து ஏணி பெட்டி முடித்து போடலை. நம்ம லாஸ்ட் வரை போட்டு பார்க்கலாம்.